சிறை கைதி சபரிவர்மன் அவர்களுடைய மரணம் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கோம். அதில் உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே போல உடலை வாங்க மறுத்து அவங்களுடைய உறவினர்களும் கூட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் பிரசாத்? நீ இதில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடலை வாங்குவாங்களா? 24 மணி நேரம் அவகாசம் கேட்டிருந்தாங்க. அந்த பிரேத பரிசோதனை, அந்த வீடியோ பதிவுக்கெல்லாம் உறவினர்கள் சார்பில் அவகாசம் கேட்கப்பட்டிருந்துச்சு. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் பிரசாத்? பிணவரல் சடலம் 5வது நாளாக இன்றும் அங்கு இருக்கின்றது. இந்த அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் நேற்று அமைச்சர்கள் வருகையின் போது அது நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முக்கியமான ஒரு கோரிக்கையை அந்த நேரத்தில் முன்வைத்தார்கள். அதாவது பிரேத பரிசோதனையினுடைய வீடியோ ஆதாரத்தை, ஆய்வை, அந்த பதிவு செய்து வைத்திருந்த அந்த ஆதாரத்தை அவர்களுடைய மருத்துவர்கள் மூலமாக அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதில் தங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை கேட்டிருந்தார், நேரம் கேட்டிருந்தார்கள். அதாவது அந்த நேற்று இரவுதான் அந்த வீடியோ அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வீடியோ கிடைக்க பெற்று 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் ஆய்வு செய்து அதை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு என்பது வழங்க வேண்டும் என்கின்ற மனித உரிமை சட்டப்படி அது நேரம் உண்டு. அந்த அடிப்படையில் நேற்று இரவு முதல் 48 மணி நேரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் அது தொடர்பாக தகவலை தெரிவிப்பதாக, அதாவது தங்களுக்கு இருக்கின்ற அந்த பிரேத பரிசோதனை இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கான விஷயங்களையும் அது தொடர்பாக தங்களுக்கு வேறு ஏதேனும் கோரிக்கை இருக்கிறதா என்பது குறித்து இன்று அவர்கள் பேசுவார்கள். பெரும்பாலும் இன்று அந்த சடலத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. நேற்று இந்த குடும்பத்திற்கு, அதாவது அவருடைய மனைவி ஆனந்தவல்லிக்கு அவரது ஊரக வளர்ச்சி முகமையில் தற்காலிக பணி நியமனம், அதே போன்று இலவச வீட்டுமனை, வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ள அந்த உத்தரவு, அதே போன்று அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஆகியவற்றோடு தான் அந்த அமைச்சர் ராஜேஷ்குமாரும் ஸ்ரீநாத்தும் வந்திருந்தார்கள். இவருடைய இந்த முக்கியமான கோரிக்கை, இதற்கு பிறகு இந்த விஷயங்களை வைத்துக் கொள்ளலாம் என நேற்று அவர்கள் குடும்பத்தினர் கூறியதை தொடர்ந்து அமைச்சர்கள் திரும்ப சென்றார்கள். அதனால் இன்று அந்த வீடியோவை மருத்துவர்கள் ஆய்வு செய்த பிறகு இதனுடைய ஒரு முடிவு, இந்த பிரச்சனைக்கான முடிவு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த 5வது நாள் இன்று அந்த சடலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.